அனைவருக்கும் வணக்கம். நாம் சுப்பிரமணியர் பெருமான் அருளி செய்த அற்புதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான சில பாடல்களை பார்க்கலாம். உரைத்து நின்ற காயசித்தி யாகத்தேகம் உத்தமனே சொல்லுகிறேன் கற்பமார்க்கம். மறைத்து வைத்த வளரிதனை திறந்து விட்டேன். மதியமிர்தமான கற்பம் அள்ளி உண்ணு. திரைத்துமே நின்றதொரு தேகம் சித்தி. ஜெகமரிய யோக சித்தி வாசி சித்தி. விரைத்து விட்டேன் அமிர்தத்தை அள்ளி அள்ளி. மெஞ்ஞான கற்பம் இது மேவிப்பாரே. அருமை மக்களே, நான் என்னுடைய நூலிலே சொல்லி வரக்கூடிய பாடல்கள் வாயிலாக காயசித்தி என்பது எப்படி கிடைக்கும், இந்த தேகம் எப்படி யோக தேகமாக மாறி அமையும் என்பதை பற்றி கடந்த பதிவுகளிலே எல்லாம் தெளிவாக பாடல்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய தேகம் காயசித்தியான தேகமாக மாற வேண்டும் என்றால் வளலை என்று சொல்லக்கூடிய சிரசின் உள்ளே இருந்து அமிர்தம் இறங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய பித்த நீராகிய கபத்தை முதலிலே அறுக்க வேண்டும். இதற்காக வெளியிலிருந்து எந்த விதமான மருந்துகளையும் பயன்படுத்த அவசியமில்லை. தொடர்ச்சியாக வாசியை பழகும் போது அண்ணாக்கின் வழியாக அந்த நீர் இறங்கி வருவதை காண முடியும். இதை முறையாக தீட்சை பெற்று பயின்று வரக்கூடியவர்கள் அனுபவத்திலே பார்த்திருக்கலாம். உப்பு கரிப்பாக, கசப்பாக, புளிப்பாக, துவர்ப்பாக, ஓர்ப்பாக, இனிப்பாக இப்படியான நீர்கள் சிரசிலே இருந்து இறங்கி வருவதை அனுபவத்திலே பார்த்திருக்க முடியும். அப்படி இறங்கி வரக்கூடியதில் இனிப்பான நீர்தான் காயசித்தியை தரக்கூடிய அமிர்தபானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மதி அமிர்தமான கற்பம் அள்ளி உண்ணு என்று சொல்லுகிறார். மதி அமிர்தம் சந்திரகலையை சரியாக நடத்தக்கூடியவனுக்கு மாத்திரமே இந்த அமிர்தம் என்பது இறங்கி வரும். எனவே சந்திரகலையை சரியாக இயக்க வேண்டியது அவசியமாகிறது. இதை இயக்கி அமிர்தத்தை உண்டிருந்த காரணத்தாலேயே சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் என்கிற பெயர் வந்தது. சிவனுடைய சிலையை வடிக்கும் போது சிவனின் சிரசிலே இடபாகத்திலே ஒரு பிறைச்சந்திரனை சூடியிருப்பதை போன்ற ஒரு காட்சியை நம்முடைய முன்னோர்கள் வடித்துக் கொடுத்தார்கள். சந்திரகலையில்தான் உன்னுடைய அமிர்தம் இறங்கி வருவதற்கான சூட்சுமம் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காகவே இப்படி அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அதையே இங்கே சுப்பிரமணியர் பெருமான் சொல்லுகிறார். மதியமிர்தமான கற்பம் அள்ளி உண்ணு என்று சொல்லுகிறார். ஏராளமாக இறங்கி வரும் வாசியை சரியாக பழகும் போது, சுழுமுனை திறந்த போது ஏராளமாக அமிர்தம் என்பது இறங்கி வரும். இங்கே ஒரு கேள்வி வரலாம். அமிர்தம் ஏராளமாக இறங்கி வர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு காலமாகும் என்று. கர்மவினை என்பது எப்பொழுது தீருகிறதோ அப்பொழுது மாத்திரமே அமிர்தபானம் இறங்கி வரும். அமிர்தம் எவன் முண்டிருக்கிறானோ அவனுக்கு மாத்திரமே கர்மவினை என்பது இல்லாது போகும். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. கர்மாவின் அளவு எவ்வளவு காலத்திற்குத்தான் இந்த கர்மா மிச்சமாக இருக்கும், எப்பொழுது இந்த கர்மவினை தீரும், அதற்கான வழிதான் என்ன, இவை பற்றியெல்லாம் சாமானியன் யோக சாதனம் பழகக்கூடியவன் அறியவே இயலாது. இவற்றை அறிந்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சத்குருமார்கள் மாத்திரமே. குருவால் மட்டுமே நம்முடைய கர்மவினையின் அளவு எவ்வளவு என்பதை அறிய முடியும். அவரால் மட்டுமே நம்மை கர்ம பந்தத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர முடியும். எனவே குருமார்களை நம்பி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. இதுதான் மெய்ஞான கற்பம். ஞான கற்பம் என்பது சிரசின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தத்தை அருந்துவது மாத்திரமே. என்ன செய்தால், எப்படி அமர்ந்தால், எப்படி வாசி பழகினால் சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் கரைந்து உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி இறுதியாக அமிர்தம் என்பது கசியும் என்பதை குருமார்களுடைய சரியான வழிகாட்டுதல் படி யோக சாதனம் பழகும்போது மாத்திரமே நம்மால் அறிய முடியும். மேவியதோர் சமாதிதனை பாடி போட்டேன். மேதினியில் மனுப்பதர்கள் சமாதி செய்வார். கூவியதோர் சொல்லடர்ந்த இடத்தின் மேலே கூற்றன் நின்ற ஆசனத்திற்கு அப்பால் ஏகி தாவிய நால் எழுத்தும் ஓர் எழுத்தேயாகி சக்கரம்போல் ஓங்கார வட்டத்துள்ளே ஏவியதோர் வெளியதனில் கலந்திருந்தால் என்னாலும் சமாதி அது நிலைத்துப்பாரே. சமாதி என்றால் என்ன என்பதை குறித்து சுப்பிரமணியர் இங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 4 எழுத்துக்களும் ஓர் எழுத்தாக மாற வேண்டும். 4 எழுத்துக்கள் எவை? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ம் ஒன்றுமில்லாதாகி மனம் என்கிற ஒன்றாக மாறி அது சுழுமுனை மையத்திலே குவிந்து சிரசிற்குள்ளே செல்லுவது என்பதுதான் சமாதி என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார்.
ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து யகாரம் என்கிற எழுத்து, அது சிரசிற்குள்ளே இருக்கிறது. யகாரத்தை நீங்கிய மற்ற எழுத்துக்கள் நகாரம் என்கிற நிலம், மகாரம் என்கிற நீர், சிகாரம் என்கிற நெருப்பு, வகாரம் என்கிற காற்று. இந்த 4 எழுத்துக்களும் மறைந்து யகாரம் என்கிற ஓர் எழுத்தாக மாற வேண்டும். அப்பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை ஒன்றாக மாறி சிரசிற்குள்ளே சென்று எளிமையாக ஒடுக்கம் பெறுகின்றன. இவை ஒடுக்கம் பெற்ற அந்த நிலைக்குத்தான் சமாதி என்பது பெயர். இதை புரிந்து கொள்ளாமல் இறந்தவனை மண்ணிலே வைத்து மூடிவிட்டால் அது சமாதி என்று மனு பதர்கள் கருதி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். பதர்கள் என்று சொல்லுகிறார். பதர் என்பது விளையாத நெல்லின் வெறும் தோல் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பதர் என்று பெயர். அது எதற்கும் உதவாது. உண்பதற்கோ அல்லது விதைத்து மறுபடியும் விவசாயம் செய்வதற்கோ பயன்படாது. எதற்கும் உதவாதது பதர். வெறும் உடலை மண்ணுக்குள்ளே வைத்து மூடுவதற்கு பெயர்தான் சமாதி என்று மனுப்பதர்கள் கருதி இருக்கிறார்கள். உண்மையிலே அது சமாதி இல்லை. சமாதி என்பது எது? ய என்கிற ஆகாயத்திற்குள்ளே ந, ம, சி, வ என்கிற இந்த 4ம் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4ம் ஒடுக்கம் பெறுவதுதான் சமாதி. இதை சரியாக புரிந்து கொண்டவன் மாத்திரமே யோகத்தை முழுமையாக அறிந்தவனாகிறான் என்று சுப்பிரமணியர் பெருமான் குறிப்பிடுகிறார். இதை சரியாக புரிந்திருக்க வேண்டும். இதை புரிந்தவன் உத்தம யோகி, ஞானி என்கிற நிலையை பெறுகிறான். உண்மையான சமாதி எது என்பதை அறிந்தவனாகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதனத்திலே மனம் எந்த அளவிற்கு ஒடுக்கம் பெறுகிறதோ அந்த அளவிற்குத்தான் நமக்கு முன்னேற்றம், மேன்மை ஆகியவை கிடைக்கின்றனவே அல்லாது வெற்று வார்த்தைகளால் புத்தகத்திலே படித்திருந்த அறிவால் மாத்திரம் ஒருவனுக்கு ஞானம் என்பது கிடைத்துவிடாது. அதை சரியாக புரிய வேண்டும் என்றால் மனம் சுழுமுனையிலே ஒடுக்கம் பெற வேண்டும். மனம் ஒடுக்கம் பெற்றால் மாத்திரமே யோகசித்தி என்பது நமக்கு வந்தமைகிறது. இந்த உண்மைகளை சொல்லக்கூடிய சுப்பிரமணியருடைய அற்புதமான பாடல்களை பார்த்த நிறைவோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே அஷ்டகர்மம் என்பது எது என்பதை குறித்து சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நல்லது சகோதரிகளே, இன்றைய இந்த பதிவை இத்தளவிலே நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.